ஸோ நம்ம இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா செக்ஷன் 113 ஆஃப் தி ஆக்ட். நம்ம ஆல்ரெடி அபேட்மெண்ட் பார்த்துருவோம்ல, ஸோ அதோட கண்டினியூஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ this section deals with the liability of abettor for an effect caused by the act abetted different from the intended by abettor. As per the provision of this section, when an act is abetted with the intention on the part of the abettor of causing a particular effect, and an act for which the different effect from that intended by the abettor is liable for the effect caused in the same manner and to the same extent as if he had abetted the act with the intention of causing that effect, provided he knew that the act abetted was likely to cause that effect. For example, A instigate B to cause grievous hurt to Z. B, in consequence of the instigation, causes grievous hurt to Z. Z dies in consequence. Here, if A knew that the grievous hurt abetted was likely to cause death, A is liable to be punished with the punishment provided for murder. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன பாயிண்ட்டை தான் இதுலேயுமே வந்து ஓவர் லாப்பான மாதிரி இருக்கும். இப்போது ஏன்னு ஒரு பர்சன் இருக்கார், என்ன பண்ணுறாருன்னா பிஏ வந்து போயிட்டு இசட்டை போய் அடிப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவர் அடிக்கிற அடியில் அவர் என்ன இவர் தூண்டி விட்டதில் அவர் அடிக்கிற அடியில் அவர் வந்து இறந்தே போயிடுறாரு. இப்போ இந்த இடத்துல ஏக்கு தெரியும் அந்த மாதிரி அடித்தோம்னா அவர் இறந்துருவார்னு தெரிஞ்சும் பி கிட்ட வந்து போய் அடின்னு சொன்னதுனால ஏக்கும் வந்து செத்து போயிட்டார். பார்த்தீங்களா, மர்டரில் பேஸ் பண்ணி அவருக்குமே வந்து சிறை தண்டனையும் அவங்களுக்கான ஃபைனும் அமௌண்ட்டும் போடுவாங்க. ஸோ இதை பற்றி தான் வந்து செக்ஷன் 13 எக்ஸ்க்ளூசிவாக பேசியிருக்கு. அதனால தான் லைபிலிட்டி ஆஃப் த அபெட்டர் ஃபார் அன் இஃபெக்ட் காஸ்ட். ஸோ இவர்னால தான் அந்த ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கனால இவரும் வந்து முக்கியமான காரணமாக எடுத்து அவர் சொல்லி தான் அவன் யோசிக்கலாங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. நீ சொன்னனால அவன் வந்து அந்த செயலை செஞ்சுருக்கான். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, லைக் மருமகள்கிட்ட வந்து மருமகளாக வந்திருப்பாங்க. ஸோ அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸோ இல்லை அவங்க அப்பா அம்மாவோ, அதாவது என்ன சொல்கிறது, குடும்பத்தை வந்து பிரிக்க சொல்லி சொல்கிறதோ இல்லை அவனை தனி கொடுத்துறோம் போன்னு சொல்லி சொல்கிறதில்ல, இவங்க முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு மாமியாரை வந்து என்ன சொல்கிற வற்புறுத்துறதோ அடிக்கிறதோ, இந்த மாதிரி கொலை முயற்சி செய்து கொலையும் செய்கிற நிறைய பெண்களை பார்க்குறோம். இவங்க எல்லாரும் எதில் வருவாங்க அப்படின்னா, இவங்களுக்கு இவங்க மட்டும் மாட்ட மாட்டாங்க, அவங்க சொல்லி கொடுத்தாங்க, யார் அவங்க ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, அவங்க சொல்லி கொடுத்த நண்பர்களாக வேறு யார் குடும்பத்தினராக இருந்தாலும் சரி, இதனால் விளைவுகள் ரொம்ப மோசமாக ஏற்பட்டு இருந்தது அப்படின்னா அவங்களுமே வந்து இந்த பர்டிகுலர் நம்ம படிக்கிற இந்த சாப்டரில் கண்டிப்பாக அவங்களும் ஒரு மெம்பராக ஆவாங்க. அவங்க வந்து இதனால் இந்த பெண்மணி எடுத்த முடிவுனால அவங்க இறந்து போன காரணமாக இருந்தது அப்படின்னா யார் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்களும் வந்து முக்கியமான அக்யூஸ்டாக மாறுவாங்க. ஸோ வந்து மற்றவங்களுக்கு எந்த விஷயம் வந்து சொல்கிறதா இருந்தால் நல்ல அறிகுறி சொல்லுங்கள், எல்லாம் சரியாக போயிடுமா, அப்படி தான் குடும்பத்தோடு போய் இருக்கும்போது சந்தோஷமாக எல்லாருக்கூடையும் என்ன சொல்கிறது அடாப்ட் பண்ணிக்கணும். இல்லைனா வந்து அடாப்ட் பண்ணிக்கணும்னு இந்த மீன்ஸ் வந்து இட்ஸ் நாட் லைக் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமாங்கிற மாதிரி சொல்ல. இட்ஸ் யுவர் ஃபேமிலி, இட்ஸ் நாட் வேறு யாரோ ஃபேமிலி கிடையாது. நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போகிறீங்கன்னா இட்ஸ் யுவர் ஃபேமிலி. ஸோ நார்மலாக சொல்ல போனோம்னா இப்போ லைக் இந்த பேர் இருக்கும் புகுந்த வீடு மாதிரி இந்த பேச்சே வச்சுக்காதீங்க. அவங்க உங்களுடைய ஃபேமிலி, தே ஆர் பிகமிங் அப்பா இந்த யூனிவர்ஸ்க்கு வந்ததுக்கு யூ ஆர் கெட்டிங் அனதர் நியூ ஃபேமிலி. ஸோ வந்து அந்த ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்க பாருங்கள். டோன்ட் கெட் என்கேஜ் வித் மற்றவங்க சொல்கிறாங்கிறது கேட்டு வேறு ஏதாவது தப்பான இதில் வந்து போயிடாதீங்க. பிகாஸ் சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கும் தெரியறதில்ல, சொல்லிக் கொடுத்தா நம்ம வந்து இதில் மாட்ட மாட்டோம்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க முக்கியமான குற்றவாளின்னு அவங்களுக்கு தெரியறது கிடையாது. அதுக்காக தான் இந்த பாயிண்ட் நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்லை, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தூண்டி விட்டு நிறைய கெட்ட பாதையில் போகிற நிறைய பேர் பார்க்குறோம். யாரெல்லாம் இந்த மாதிரி தூண்டி விடுறீங்களோ அவங்களுமே முக்கியமான குற்றவாளியாக மாறுறீங்க. நீங்கள் சொல்லி அவங்க ஏதாவது செஞ்சு ஏதோ ஏடாகுடமாக போச்சுன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். அதெல்லாம் நல்ல மனசு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அபெட்டர் ப்ரெசன்ட் வென் அஃபென்ஸ் இஸ் கமிட்டட் செக்ஷன் 114. அதாவது whenever any person who if absent would be liable to be punished as the abettor is present when the act or offense for which he would be punishable in consequence of the abatement is committed, he shall be deemed to have committed such act or offense.
இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் பார்த்தது வந்து அபெட்டர் ப்ரெசென்ட்டாக இருக்காரா ஆப்சென்ட்டாக இருக்கா நமக்கு தெரியல. அதாவது சொல்லிக் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, போய் அடி, போய் உங்கள் மாமியாரை போய் மிதி, இல்லைனா மருமலை போட்டு அவள் வந்து பையனை விட்டு அடிக்க விடு, அப்புறமா வேறு என்ன சொல்கிறது, போய் அந்த பொண்ணு மூஞ்சில் போய் ஆசிட் போய் ஊத்துறா அப்படின்னு சொல்கிறவன்லாம் வந்து என்ன ஆச்சு, இந்த வரைக்கும் பார்த்த வரைக்கும் இல்லை போய் ரேப் போய் பண்ணுடா அப்படின்னு சொல்லுவான் பாருங்கள். கேட்கலையா, ரேப் பண்ண கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க இப்படின்னு முட்டாள்தனமான ஒரு அறிகுறிலாம் சொல்லிட்டு இருப்பானுங்க. இவங்களுக்கு சொல்ல வேண்டிய என்ன விஷயம்னா, இது வரைக்கும் இவங்கெல்லாம் ப்ரெசென்ட்டில் இல்லை, இப்போ இவங்க ப்ரெசென்ட் ஆப்சென்ட்டாக இருந்த பற்றி தான் பார்த்துட்டே இருந்தோம். அது மென்ஷன் பண்ணல, இது எக்ஸ்க்ளூசிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரெசென்ட்டாக இருக்கும் போது செஞ்சாலும் அதே தண்டனை தான் அவனுக்கு, அவன் இருந்த மாதிரி இருந்தாலும் இல்லாட்டினாலும் ஒரே தண்டனை தான். என்ன சார், ப்ரெசென்ட்டாக இருந்தாலும் அந்த தண்டனை அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்கிறது தான், அவன் குற்றவாளியே அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. would be punishable in consequence of the abetment is committed deemed to have been committed. அவனே செஞ்ச மாதிரி கிட்டத்தட்ட அவன் வந்து பொருளை தூக்குனா நான் சும்மா சொல்ல தானே செஞ்சேன் அப்படின்லாம் பேச்சே இல்லை, நீ சொன்னனால தான் அந்த மாதிரி வெட்டித்தனமாக வேலை செஞ்சுருக்கான். ஸோ அவங்க குடும்பமே சீரழிஞ்சு போயிருக்கு காரணம் நீ தான் அப்படின்னா, யூ ஆர் ஆல்சோ, நீயும் ஒரு மிகப்பெரிய குற்றவாளி, இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படுறதுக்கு நீ தான் காரணம் அப்படிங்கிறதான் வந்து 14. அதாவது சொல்லுவாங்கள்ல, எங்கே தூரமாக நின்று பார்த்துட்டு இருப்பேன், இல்லை பக்கத்தில் நின்றுருப்பான், அப்பயே வந்து போய் அடிக்க போயிடுவான். இவங்க சொல்லி தான் போய் அடிச்சிருப்பான். இப்போலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனைனா மாமியார்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க, மருமகள்காரங்க அவங்களுக்குள்ள ஒத்துமை இருக்காது, வந்து நடுவில் மாட்டிக்கிறது அந்த பசங்க மாட்டிப்பாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இந்த கண் எதிரில் அடிக்கிறது, அம்மா வந்து சொல்லி பையன் கேட்டு ஒய்ஃப் அடிக்கிறது, இல்லைனா ஒய்ஃப் வந்து பேசி நைட் டைமில் ஏதாவது இந்த மாதிரிலாம் வேலை வாங்குறாங்க, அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, புலம்பி ரொம்ப டார்ச்சராக இருக்குங்க, எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க இப்படிலாம் இவங்க சொல்லி மூட்டி விட்டு அதனால் அவங்க அம்மாவை போய் இந்த பையன் போய் அடிக்க போனாலுமே இதுவுமே தப்பு தான். ஸோ இந்த வீட்டில் ஃபேமிலிங்கிற ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக எல்லாருமே ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதாவது சொல்லி மூட்டி விட்டவங்க, இல்லை இந்த மாதிரி அடிடா அந்த மாதிரி செஞ்சால் தான்டா அவள் அமைதியாக இருப்பா, உன் கண்ட்ரோலில் வச்சுக்கணும், நீ தான் வந்து பெரிய ஆளாக இருக்கணும், இல்லைனா மதிக்க மாட்டா, இவங்களுக்கு மூட்டி விடுறவங்க யாரும் முன்னாடி அடிக்கும் போதும் அதுதான் அந்த செக்ஷன் சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 114 வந்து இதை பற்றி கிளியராக சொல்லியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 115 ஆஃப் தி ஆக்ட். திஸ் செக்ஷன் டீல்ஸ் வித் அபெட்மெண்ட் ஆஃப் அஃபென்ஸ் பனிஷபிள் வித் டெத் ஆர் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் இஃப் அஃபென்ஸ் இஸ் நாட் கமிட்டட். As per the provision of this section, whoever abets the commission of an offence punishable with death or imprisonment for life shall, if that offence be not committed in the consequence of the abetment and no express provision is made by the code for the punishment of such abetment, be punished with imprisonment of either description of a term may extend to 7 years and shall also be liable to fine. So if act causing harm to be done in consequence, if an act causing harm be done in consequence, and if any act for which the abettor is liable in consequence of the abetment and which causes hurt to any person is done, the abettor shall be liable to imprisonment of either description for a term which may extend to 14 years and shall be liable to fine. இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன். ஸோ இந்த இடத்துல முக்கியமான கருத்து சொல்லியிருக்காங்க. ஸோ சிறை தண்டனை பற்றியும் ஃபைன் பற்றியும் பேசியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் இதை கொடுத்துருக்காங்க, அதை நான் ரீட் அவுட் பண்ணி அப்புறமா ஃபைனலாக சொல்கிறேன். ஏ இன்ஸ்டிகேட் பி டு மர்டர் இசட். ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு பையன் என்ன பண்ணுறான், ஒரு குடிக்கிற இடத்துக்கு போகிறான், அவன் குடிக்கார ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு வரான், அவன் என்ன சொல்கிறான்னா, வந்து கடன் வாங்கினேன்டா அவன் ரொம்ப தொல்லை பண்ணுறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா அவன் ஒரு விஷயத்த அவன் சொல்கிறான், குடித்துட்டு இருக்கும்போது சொல்கிறான். அவன் என்ன பண்ணுறான், அப்படியாடா அவனை தீட்டு கட்டிடு, நீ ஏன் வந்து அவனுக்கு கடனை கொடுக்கணும், நீ கொடுக்காதடா அப்படின்னு அவன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இவன் இந்த என்ன பண்ணுறான், மண்டலுக்கு நல்லா ஏறிடுச்சு இந்த பையனுக்கு. இந்த அஃபென்ஸ் இஸ் நாட் கமிட்டட் இஃப் பி ஹேட் மர்டர் இசட். இப்போ இந்த ஒரு விஷயம் நடக்கலை, இவங்க பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இஃப் பி வந்து போயிட்டு கொண்டுட்டாரு, சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க, ஹீ வுட் ஹாவ் பீன் சப்ஜெக்டட் டு த பனிஷ்மெண்ட் ஆஃப் டெத் ஆர் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப். இப்போ அவன் சொன்னது செயலை செஞ்சுட்டாரு அப்படின்னா என்ன ஆகும், இந்த மர்டர் பண்ணதுக்கான கொலை செய்ததுக்கான தண்டனை, அதாவது வாழ்க்கை முழுவதும் ஜெயிலே இருக்கிற மாதிரி தண்டனை, அதான் சொல்லியிருக்காங்க, இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப். Therefore, A is liable to imprisonment for a term which may extend to 7 years and also fine. இப்போ இவர் சொல்லி கொடுத்து பண்ணியிருக்கனால இவருக்கு என்ன ஆகும் அப்படின்னா 7 வருஷம் சிறை தண்டனையும் அவருக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபைன் அமௌண்ட்டுமே அவருக்கு வந்து போடுவாங்க. யார் வந்து அந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் பாருங்க, குடிச்சிட்டு இருக்கும் போது சொல்லி கொடுத்துருக்கான் பாருங்க, அவனுக்கும் இந்த தண்டனை உண்டு அப்படின்னு சொல்ல 7 வருஷம் தண்டனை அவனுக்கு இருக்கும். அண்ட் இஃப் எனி ஹர்ட் பி டன் டு இசட் இன் கான்சிக்வன்ஸ் ஆஃப் தி அபெட்மெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொலை பண்ணல, நம்ம அடித்ததில் நிறைய அடிபட்டு அவர் காயமாக ரத்த இதாக கலையாக நிற்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். ஹீ வில் பி லைபிள் டு இம்ப்ரிஸ்மெண்ட் ஃபார் அ டேர்ம் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 14 years. இப்போது
அவர் அந்த பையன் சொல்லி அவர் இறந்துட்டாருன்னா 7 வருஷம் சிறை தானே யார் வந்து சொல்லி கொடுத்து மூட்டி விட்டு அப்போடா பண்ணுடா அப்படின்னு சொன்னவனுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவன் பண்ணனால ஏதோ ரொம்ப விரதமாக போய் அடித்து அவருக்கு வந்து ரத்தமாக வந்து நிற்கிறாரு அப்படின்னா, இந்த சொல்லி கொடுத்தாம்ப இந்த செயலை சொன்னான் பாருங்க, அவனுக்கு 16 வருஷம் ஜெயில் தண்டனையிலேருந்து ஃபைன் வரைக்கும் உங்களுக்கு போடுவாங்க. ஸோ வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிற செக்ஷன் வந்து கிட்டத்தட்ட இதை பற்றி சொல்லியிருக்க வந்து செக்ஷன் வந்து 115. அதில் தான் நம்ம இதில் படிச்சிருக்கோம். நம்ம அதாவது இந்த ஒரு பாயிண்ட் மாதிரி பாருங்களேன், நோ எக்ஸ்பிளிசிட் ப்ரொவிஷன் இஸ் மேட் பை திஸ் கோட் ஃபார் பனிஷ்மெண்ட் ஆஃப் சச் அபேட்மெண்ட். அபேட்மெண்ட்க்கு எந்த ஒரு இதுவும் சொல்லலை, மென்ஷன் பண்ணி இந்த குற்றமேன்னு சொல்லலை, இந்த பனிஷ்மெண்ட் சொல்லலை. அப்படியே சொல்லியிருந்தாலும் பி பனிஷ்ட் வித் இம்ப்ரிசன்மெண்ட் ஆஃப் ஏதர் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அ டேர்ம் விச் மே எக்ஸ்டெண்ட் டு 7 years அண்ட் ஷால் பி, அப்படியே இருந்தாலும் 7 வருஷம்லேருந்து ஃபைன் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட் வந்து அபெட்டர் தான் லையபிள்னு சொல்லியிருக்காரு. அபெட்டர் யார் இதை சொல்லி கொடுத்து மூட்டி விடுறாங்களோ அவங்க முக்கியமான ஒரு குற்றவாளி அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து சட்டப்பூர்வமாக சட்டத்திலே அவங்க சொல்லியிருக்க ஒரு விஷயம். இப்போ அவன் வந்து இவங்க சொல்லி இந்த கான்சிக்வன்ஸ் இவங்க சொல்லி கொடுத்தனால அபேட்மெண்ட் நடந்து அவன் ஹர்ட் ஆகியிருக்கான், ஒரு ஆள் ஹர்ட் ஆகியிருக்கான், அடி விழுந்திருக்கு, ரத்தம் ஆகிருக்கு, கை காலில் அவன் அடித்ததில் ரத்தமோ காயமோ ஏற்பட்டவங்க பெர்மனெண்ட்டாக எந்திரிக்க முடியல. அந்த ஹர்ட்டு கிரீவியஸ் ஹர்ட்லாம் டாபிக் தனியாக பார்க்கலாம், அது ஒரு தனி கான்செப்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுறான், இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 14 வருஷம் சிறை தண்டனை ஃபைனும் தரலாம்னு சொல்லியிருக்க வந்து செக்ஷன் வந்து கிட்டத்தட்ட 115 செக்ஷன். ஸோ அந்த செக்ஷன் வந்து தயவு செஞ்சு ஒரு தடவை போய் படிங்க. ஸோ அதான் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க, நம்ம சொல்லிக் கொடுக்கறனால நம்ம ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. பட் அவங்க வந்து மிகப்பெரிய குற்றவாளி தான் அவங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஆக்ட்லேயே காமிக்கிறேன், ஏன்னா நீங்கள் புக்கில் படிக்கிறேன்னு சொல்லிடுவீங்க. அதனால் வந்து கிரிமினல் மேனுவலில் இந்தியன் பீனல் கோட் 45 of 1860 115 செக்ஷன் அபேட்மெண்ட் ஆஃப் அஃபென்ஸ் பனிஷபிள் வித் டெத் ஆர் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் இஃப் அஃபென்ஸ் நாட் கமிட்டட். இது என்னென்னா முக்கியமாக செய்யாமல் போனாலுமே உண்டு. ஏன்னா நீங்கள் சொன்ன விஷயம் அந்தளவுக்கு மோசமான ஒரு விஷயம் ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதனால் நாட் கமிட்டே ஆகலைனாலும் உங்களுக்கு இம்ப்ரிசன்மெண்ட் கண்டிப்பாக உண்டுங்கிற விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி செயலை செய்யக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த சட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், லைபிள் டு ஃபைன் அண்ட் 7 yearsனு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் whoever abets the commission of an offense punishable with the death shall, if the offense be not committed in consequence of abatement and no express provision is made by this court for the punishment of such abatement, the punished be punished with imprisonment of either description which may extend to 7 years and also be liable to fine னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோடைய செயலோட கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஹார்ம் ஆனான்னா உங்களுக்கு 14 years. சரிங்களா? ஸோ மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நல்ல கருத்துக்களை மட்டும் சொல்லுங்கள், தேவையில்லாத விஷயத்தில் இன்வால்வ் ஆகிட்டு போயிட்டு தண்டனைகளை அனுபவிக்காதீங்க. இது இந்த மாதிரி சொல்கிறாங்க வைக்கிறாங்கன்னா தயவு செஞ்சு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு இவங்க வந்து தெரியுறாங்கன்னா தயவு செஞ்சு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. இல்லைன்னா ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நபர்களை.